வந்து சினிமா படம் பாத்தீங்க, விஜய் சார் வந்து ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. அந்த குட்டி ஸ்டோரி எப்படி பாக்குறீங்க? எல்லா குட்டி ஸ்டோரி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு செய்கை பண்ணியிருக்காங்க. இது வந்து சட்டப்பேரவையுடைய மாண்பு தானா? 50 வருஷம் இங்க சட்டப்பேரவை நடந்திருக்கு. இதுல எந்த முதல்வரும் ஒரு எதிர்க்கட்சி தலைவரை இப்படி செஞ்சிருக்காங்களா? எப்படி அதை பத்தி இல்லை, யாரும் தாழ்வு பாராட்டக்கூடாது. அது முதல்வராக இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, பிரதிநிதியாக இருந்தாலும் சரி, யாரும் தாழ்வு பாராட்டக்கூடாது. யாரையும் உடல் மொழியால் கடந்து செல்லக்கூடாது. எவ்வளவுதான் நேர் எதிர் கருத்து இருந்தாலும் பண்பு தவறிய வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. ஒருவரை ஒருவர் மதித்து ஒருவர் நிரப்பிக் கொள்வதில் தான் ஜனநாயகத்தின் வளர்ச்சி அடங்கியிருக்கிறது. அந்த வகையில் எல்லோருமே கூட்டாக சிந்திக்க வேண்டும். யார் தவறு செய்தாலும் அது தவறு. உயர் பொறுப்பில் இருக்கிறவர்கள் கூடுதலாக இருக்க வேண்டும். முதல்வர் அந்த தந்தையை தேடுகிறேன் என்று சொன்னது ஏற்புடையதல்ல. அதற்கு இன்னொரு மறுமொழியில் எதிர்க்கட்சி தலைவர் சொல்வதும், பிள்ளைகளை துணைவேரை அழைத்து எங்கே தேடுகிறோம் என்று சொல்வதும் ஏற்புடையதல்ல. இது நமது மரபுகளுக்கும் பண்புக்கூறுகளுக்கும் அந்நியமானது. அதிலிருந்து கடந்து செல்ல வேண்டும். மக்கள் பிரச்சனை ஏராளமாக இருக்கிறது. எளிய மக்கள், ஏழை மக்களின் பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கிறது. அது குறித்து நாம் கூட்டாக சிந்திக்க வேண்டும் என்பதுதான் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேண்டுகோள். மோடி அரசுடன் இணக்கமாக இருந்தால் வந்து தமிழ்நாடு அரசுக்கு நிதி கிடைக்கும்னு சொல்லி ஏற்கனவே டெல்லிக்கு போனப்போ வந்து நிதியமைச்சர் சொல்லியிருந்தாங்க. போன அரசு வந்து டெல்லியோட இணக்கமாக, அதனால நமக்குரிய ஃபண்டு வரல. இப்போ இணக்கமாக இருந்தால் நீங்க போட்டியோட இருப்பீங்க. எப்படி இணக்கம் என்பது என்ன? ஒன்றிய அரசின் கடமை, டியூட்டி. மாநில அரசு தான் நிதியை கொடுக்கிறது. மாநில அரசுகள் தான் அதிகாரத்தை தருகிறது. கொடுப்பதற்கு நீங்கள் யார்? கொடுப்பதற்கு நீங்கள் எஜமானம் அல்ல. அதை கெஞ்சி பெறுவதற்கு மாநிலங்கள் வேலையாட்களும் அல்ல. கொடுக்க வேண்டும் என்பது சட்டம். சட்டத்தின்படி ஒன்றிய அரசு நடந்து கொள்ள வேண்டும். எனவே மாநில உரிமை இது. நிர்வாகத்தில் பிரதமருடன் உள்துறை அமைச்சருடன் ஒரு இசைவாக இருப்பது என்பது வேறு. நமது மாநிலத்தின் கொள்கைகளை விட்டுத் தருவது என்பது வேறு. எந்த நேரத்திலும் அதை விட்டுத்தரக்கூடாது. போராடி பெற வேண்டும். அத்தகைய போராட்டங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக. மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.